அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிருப்தியில் இருக்கும் செங்கோட்டையனிடம் 5 முன்னாள் அமைச்சர்கள் சமாதானம் பேசியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இவர் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாண்டியராஜன், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் இன்று சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளாகவே அந்த பட்ஜெட் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர் செங்கோட்டையனிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட முயற்சி செய்திருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் நேற்று அதிமுக எம்எல்ஏக்களுடைய கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. சட்டப்பேரவைக்கு வருகை தந்த செங்கோட்டையன் 2வது நாளாகவும் இன்றும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் தவிர்த்திருக்கிறார். வழக்கமாக அதிமுக எம்எல்ஏக்களுக்கான அறைக்கு செல்லும் செங்கோட்டையன் இன்று நேராக சபாநாயகர் அறைக்கு சென்று அமர்ந்திருந்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் அறையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருந்ததால் செங்கோட்டையன் அங்கு செல்லவில்லை எனவும் ஒரு சில தகவல்கள் வெளியாகியிருந்தது. சட்டப்பேரவை வளாகத்தில் இபிஎஸ் தலைமையில் நேற்று நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்திலும் பங்கேற்காமல் செங்கோட்டையன் தவிர்த்திருந்தார். பேரவைக்குள் செங்கோட்டையனை பார்த்ததும் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த வேளாண் பட்ஜெட்டிற்காக உள்ளே செங்கோட்டையன் செல்கிறார். அப்போது செங்கோட்டையனை பார்த்ததும் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் அவரது கையை பிடித்து ஒரு இன்முகத்தோடு அவருடன் பேச முயற்சி செய்கிறார். அப்பொழுது அவரை கண்டுகொள்ளாத வகையில் அவரது கையை சரியாக தட்டிவிட்டு அவருடைய இருக்கைக்கு சென்று அமர்ந்திருந்தார். முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரத்திற்கு பிறகாக கடம்பூர் ராஜு மற்றும் செங்கோட்டையன் ஆகிய இருவரும் அருகே இருக்கக்கூடிய இந்த இருக்கையை அமர்ந்திருந்தனர். வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்து கொண்டிருக்கும் போதே செங்கோட்டையனை சமாதானம் செய்யக்கூடிய அந்த முயற்சி என்பதும் அங்கே நடைபெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. செங்கோட்டையன் அருகே அமர்ந்திருந்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவும் சமாதான முயற்சியில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அருகே அமர்ந்திருந்த செங்கோட்டையனிடம் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சுமார் 15 நிமிடங்கள் சீரியஸாக பேசிக் கொண்டிருந்தார். கடம்பூராஜு பேசி முடித்ததும் அந்த கடம்பூராஜிற்கு அருகே மற்றொரு இருக்கையில் முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் அமர்ந்திருந்தார். அன்பழகன் கடம்பூராஜு ஏதோ சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார். அதன் பிறகாக கடம்பூர் ராஜு அவருடைய இருக்கையில் இருந்து எழுந்து கே.பி. அன்பழகனுடைய இடத்திற்கு சென்று விட்டார். கே.பி. அன்பழகன் மீண்டும் செங்கோட்டையன் அருகே அமர்ந்து ஒரு 10 நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அது பேசிக் கொண்டிருந்த பிறகாக கே.பி. அன்பழகன் அவருடைய இருக்கைக்கு சென்று அதிமுக கொறடாவாக இருக்கக்கூடிய எஸ்.சி. வேலுமணியிடம் அவர் 5 நிமிடங்கள் அவருடைய காதில் சொல்லிக் கொண்டிருந்தார். அதன் பிறகு கடம்பூர் ராஜுவும் செங்கோட்டையனும் அருகே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்தில் முன் வரிசையில் இருந்த எதிர்க்கட்சி அதிமுகவினுடைய கொறடா எஸ்.சி. வேலுமணி, கடம்பூர் ராஜு மற்றும் செங்கோட்டையன் ஆகிய இருவருக்கும் நடுவே அமர்ந்து அவர்களிடம் ஒரு 10 நிமிடங்கள் அந்த உரையாடல் என்பது சென்று கொண்டிருந்தது. அதன் பிறகு எஸ்.சி. வேலுமணி அங்கிருந்து சென்றார். கடம்பூர் ராஜு அவருடைய இருக்கையில் இருந்து எழுந்ததன் பிறகாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கடம்பூர் ராஜுவினுடைய இடத்தில் அமர்ந்து கொண்டு செங்கோட்டையனிடம் 10 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார். அதன் பிறகு முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவரிடம் ஒரு 5 நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தார். இது எல்லாமே இந்த வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே நடைபெற்றிருந்தது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியான நிலையில அவரை சமாதானம் செய்யக்கூடிய முயற்சியில கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளேயே சமாதான முயற்சி ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் பட்ஜெட் முடிந்ததன் பிறகாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நேராக செங்கோட்டையனிடம் சென்று ஏதோ சொல்ல முயற்சித்தார். ஆனால் செங்கோட்டையன் பேரவை முடிந்த உடனேயே அரங்கை விட்டு வெளியேறி தனியாக அந்த 3வது நுழைவாயில் வழியாக வெளியேறினார்.